ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுப்பையாவும் மகன் மருதுவும் மருமக மல்லிகாவும் வாழ்ந்து வந்தாங்க. மல்லிகா காலையில இருந்து சாயந்தரம் வர வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அவதான் செய்வா. மல்லிகா எல்லா வேலையும் செஞ்சாலும் சுப்பையா அவளை அது இதுன்னு ஏதாவது குறை சொல்லிட்டேதான் இருந்தாரு. ஒரு நாள் மல்லிகா காலையில இருந்து வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல மதிய சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிற கொஞ்சம் துணியும் துவைச்சிட்டு கால் வலிக்குதேன்னு காலை நீவிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்ப சுப்பையா அங்க வந்தாரு. என்னது இது? என்ன ஒரு கோலோ இது? பட்ட பகல்ல இப்படி காலை நீட்டிட்டு உட்கார்ந்து இருந்தா வர்றவன் போறவன் எல்லாம் என்ன நினைப்பான்? இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? மாமா, காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல. துணி துவைச்சதுல கால் அப்படியே வலிக்குது மாமா. அதான் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து. இதுல என்ன தப்பு இருக்கு? கால் வலிக்குதா? இப்படி சின்ன வயசுலயே கால் வலிக்குதுன்னு சொன்னா நாளைக்கு வயசான காலத்துல என்ன பண்ணுவ? எங்க காலத்துல நாங்க உட்காரவே மாட்டோம், வேலை செஞ்சுட்டே இருப்போம். தெரியுமா உனக்கு? அப்பா, அவ கால் வலிக்குதுன்னு உட்கார்ந்துருக்கா. மருது, இத பாருடா, ஆள் வலிக்குதுன்னு சாக்கு சொல்லி வேலைய தட்டி கழிக்கிறா. அதா சோம்பேறித்தனம் சோறு போடுமான்னு கேக்குற. உள்ள போய் மிளகா அரைக்கலாம், இல்லன்னா அரிசி புடைக்கலாம்ல. நீ என்னன்னா அவளுக்கு ஒத்தாசையா பேசுற? மிளகா அரைச்சு முடிச்சாச்சு, அரிசிய பொடிச்சாச்சு, துணி மூட்டைய துவைச்சிட்டு வந்து இப்பதான் உட்கார்ந்து. அதுக்குள்ள சோம்பேறின்னு பட்டம் குடுக்கறாரு. நான் என்ன இங்க சும்மாவா உட்கார்ந்துருக்கேன்? உங்க துணிய வெடுத்த வெடுப்புல என் உயிர் போயிட்டு இருக்கு. அப்பா, அவ வேலைய தட்டி கழிக்கிற ஆளா சொல்லுங்க. காலையில இருந்து அவ நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இப்போ வீட்டுல வந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா. அவளோட கால் வீங்கி இருக்கு பாருங்க. அப்படி சொன்னதுமே சுப்பையா ரொம்ப கோபமா அங்கிருந்து போனாரு. நைட்டு ஊரே தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா சுப்பையா மல்லிகாவை எழுப்ப கதவை தட்டுனாரு. அடியே மல்லி, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு? இன்னும் தூக்கமா? உங்க அப்பன் வீட்டுல மகாராணி ஆட்டா மதியம் வரைக்கும் தூங்குவியோ? இது சுப்பையா வீடு, எழுந்திருச்சு வந்து வாசப்பெருக்கு. மாமா, இப்பதான் 4 மணி ஆகுது. நேத்து நீங்க துணி துவைக்க சொன்னதுல கை கால் வலி எடுத்துருச்சு. நைட்டு தூக்கம் வரல, இப்பதான் தூங்கினேன். கை வலிக்குதா? வாய்க்கு மட்டும் நல்லா ருசியா சாப்பிட தெரியுது அப்படின்னு கோபமா பேசிட்டு அங்கிருந்து போனாரு. மல்லிகாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் பேசினது எல்லாத்தையும் பொறுத்துட்டு விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. பொழுது விடியறதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் துணியும் துவைச்சிட்டு வந்தா. அடியே மல்லி, அந்த துணி துவைக்கிற சத்தம் ஏன் டொக் டொக்னு கேக்குது? துணி அடிக்கிறியா இல்ல கல்லுல கபடி விளையாடுறியா? துணி நஞ்சு போயிருண்டி. மாமா, நேத்து துவைச்ச துணியில அழுக்கு போகலன்னு மறுபடியும் துவைக்க சொன்னீங்களே, அந்த துணிதான் மாமா. நான் எப்படி நல்லா துவைச்சாலும் அழுக்கு போகலன்னு தான் சொல்லிட்டே இருக்கீங்க. இதுல இருக்கிற அழுக்க எடுக்கணும்னா இப்படித்தான் அடிக்கணும். இத போய் நான் தாலாட்டு பாடவா முடியும்? தாலாட்டு பாட வேணாம், ஆனா சோப்ப அள்ளி அள்ளி ஏன் தேய்க்கிற? ஒரு சட்டைய துவைக்க ஒரு விரல் நீள சோப்ப தீர்த்துட்டியே, சிக்கனமா தேய்க்க தெரியாதா? இங்க வந்து கேளுங்க. சோப்பு தேக்கறதுல கூட உங்க அப்பா கணக்கு பாக்குறாரு. சோப்பு போடாம அழுக்கு எப்படிங்க போகும்? இதுல வேற டெய்லியும் அழுக்கு போகவே இல்லன்னு துவைச்ச துணியையே மறுபடியும் துவைக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, துணியில இருக்கிற ஒரு சின்ன நூல் தெரிஞ்சா கூட அதைய அழுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. காலையில 6 மணிக்கே துணி துவைக்க வந்தது, இப்போ மணி 8. 2 மணி நேரமா கிணத்தடியிலேயே தான் கிடக்குற. இப்போ இதுலயும் என்ன குறை கண்டீங்க? நேரம் போனது கிடக்கட்டு, தண்ணிய ஏன் இவ்வளவு செலவு பண்ற? ஒரு சட்டைய அலச 5 குடம் தண்ணி ஊத்துறியே, அந்த தண்ணிக்கு நான் வரி கட்டணுமா இல்லையா? மாமா, இது கிணத்து தண்ணி, இதுக்கு வரி கிடையாது. ஆனா இதைய கம்மியா ஊத்துனா சட்டையில சோப்பு நுரை ஒட்டிட்டே தான் இருக்கும். அப்புறம் நீங்க போட்டா உடம்பெல்லாம் அரிக்கும். அப்ப வந்து என்ன ஏசக்கூடாது பாத்துக்கோங்க. அப்பா விடுங்கப்பா, அவதான் காலையில இருந்து கஷ்டப்படுறால. நீங்க ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தம் போடுறீங்க? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத மருது. இவ துணிய பிழியும் போதே எனக்கு தெரியுது, கையில தெம்பே இல்ல. துணியில தண்ணி சொட்டு சொட்டா விழுது. சரியா பிழியலன்னா காயறதுக்கு லேட் ஆகுது. அப்புறம் துணியிலிருந்து வாட அடிக்கும். இது கூடவா உனக்கு தெரியாது? 2 பேரும் என்னவோ பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மருதவும் சுப்பையாவும் சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில இருந்த சொம்பு தண்ணியை எடுத்து குடிச்சாரு. அது குடிச்சதுமே, டே மருது, இங்க வாடா. என்னால முடியலடா, இப்பவே நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். அப்பா, என்னாச்சுப்பா? எதுக்கு கத்துறீங்க? மருது, இதோ பாருடா, இவ என்ன கொல்றதுக்கு சதி பண்றாடா. ரசத்துல எதையோ கலந்துட்டா. நாக்கு எரியுது, வயிறு எரியுது. நான் தாகத்துக்கு தண்ணி குடிச்சா அந்த தண்ணி தீயாட்ட எரியுது. நான் செத்துருவே போல இருக்கே. அடியே மல்லிகா, நீ ரசத்துல விஷத்தை வைக்கல, ஆசிட ஊத்திட்ட. என் நாக்கே செத்து போச்சுடி. யாராவது ஓடி வாங்கப்பா, போலீஸ கூப்பிடுங்க.
அப்படி சொல்லிட்டு ரொம்ப கூச்ச போட்டாரு. மருதுவும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனாலும் அந்த எரிச்சல் அடங்கல. உடனே அவன் மல்லிகாவை போய் பார்த்தான். இதையெல்லாம் கேட்ட மல்லிகாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ உள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தா. மல்லிகா, இங்க என்னடி பண்ற? அப்பா அங்க உயிர் போற அளவுக்கு கத்திட்டு இருக்கிறது உனக்கு காதுல கேட்கலையா? நீ ரசத்துல ஏதாவது கலந்தையா சொல்லு. ஏன்னா அப்பா உன்னை ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த கோவத்துல நீ ஏதாவது பண்ணிட்டியோன்னு தான் கேக்குற. என்னது, நீங்க கூட எந்த தப்பா நினைக்கிறீங்கல்ல? நீங்களும் உங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு மேல நான் அமைதியா இருந்தா என் மேல கொலைக்காரின்னு தான் பட்டோ கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வெளியே வந்தா. அந்த சமயமா பார்த்து மதனும் அருணும் சுப்பையாவோட சத்தத்தை கேட்டு அங்க வந்தாங்க. என்ன மாமா, எல்லாம் செக்கச்செவேர்னு இருக்கு. ஏதாவது லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா என்ன? டேய் அருண், நக்கலா உனக்கு? வாயெல்லாம் எரியுதுடா. இந்த மல்லிகா எனக்கு ரசத்துல எதையோ கலந்துட்டாடா, கருக்குது. நான் தாகத்துக்கு தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணியே தீயாட்டம் எரியுதுடா. தம்பி, நான் ஒண்ணுமே பண்ணல. இவர் எப்பவும் பண்ற அதே அலும்புதான். நான் வச்ச அதே ரசத்தை தான் நானும் சாப்பிட்டேன். இவரோட பையனுமே அதத்தான் சாப்பிட்டாரு. எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மல்லிகா சொன்னான். உடனே மதனும் அருணும் கிச்சன்ல போய் பார்த்தாங்க. மதன் போயிட்டு சட்டியில இருந்து கொஞ்சம் ரசத்தை குடிச்சு பார்த்தான். அக்கா, இதுல காரமே இல்லையே, வெறும் புளி தண்ணி மாதிரி தான் இருக்கு. மிளகாத்தூளோட விலை கிலோ 400 ரூபாய்க்கு விக்குது தம்பி. இவர் குடுக்கற காசுக்கு ரசத்துல மிளகாய காட்டத்தான் முடியும், போட முடியாது. மதனும் அருணும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கும்போது ஜன்னல் மேல சின்ன காகிதம் மாதிரி ஏதோ ஒண்ணு ஓப்பன்ல இருந்துச்சு. அதுல இருந்து சில விதைகள் சதறி இருந்துச்சு. அதை எடுத்துட்டு மதனும் அருணும் வெளியில வந்தாங்க. மருதனே, இங்க வாங்க. இன்னைக்கு காலையில ராமசாமி கடைக்கு போனீங்களா? ஆமா தம்பி, விதை ஒண்ணு வாங்க போயிருந்தேன். என்ன விதை அது? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அக்கா, இது சாதாரண விதை இல்ல, இது பயங்கர காரமா இருக்கும். அப்போ நீங்க தான் அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணி ஜன்னல் ஓரத்துல வச்சு விதையை எண்ணிட்டு இருந்திருக்கீங்க போல. அப்போ காத்து அடிச்சதுனால அந்த மிளகா வித தூளு அப்படியே பறந்து ஜன்னலுக்கு அடியில இருந்த உங்க அப்பாவோட தண்ணி செம்புல விழுந்திருக்கு. அது சாதாரண மிளகா இல்லன்னு ஒரு துளி பட்டாலே நாக்குல தீ வச்ச மாதிரி இருக்கு. பாத்தியா மருது, அந்த வித பட்டுத்தா வயிறு எல்லாம் எரிஞ்சுதா? உன் தப்பால என்னோட நாக்கு வெந்து போச்சு. முதல்ல அந்த பாக்கெட்டை எடுத்துட்டு போய் ராமசாமி கிட்டயே கொடுத்துட்டு கொடுத்த காசை திரும்ப கேளு. காசு வீணாக கூடாது. அப்பா, பாக்கெட்டை தான் பிடிச்சாச்சே, அவன் எப்படி காசு தருவான்? விடுங்கப்பா, தப்பிச்சோமேனு சந்தோஷப்படுங்க. எப்படியோ அவரோட வாய் எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மருதுவும் சுப்பையாவும் மல்லிகாவை சமாதானப்படுத்தாம அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மல்லிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நிறுத்துங்க ரெண்டு பேரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரு? காலையில இருந்து உங்க அப்பா நான் ரசத்துல விஷுவ வச்சேன்னு ஊரையே கூட்டிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா வாய திறக்காம சிலையாட்டம் நின்னீங்க. இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷன் கூட மல்லிகாவை தப்பா நினைச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. உங்களுக்கு அந்த 500 ரூபாய் தான் பெருசா போச்சா? ஏன் மல்லி, அவருக்கு தான் வயசாயிடுச்சுல, ஏதோ தெரியாம உளறிட்டாரு. அதுக்காக ஏன் கிட்டயே எகிர்ற? நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவ இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு நாத்து எழலையா? இல்ல நிஜமாவே நான் விஷயம் வச்சிருப்பேன்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்களா? உங்க பொண்டாட்டி மானம் போகுதேன்னு கொஞ்சம் கூட தோணலையா? இல்ல மல்லி, அது நான் சொல்லலாம்னு தான் இருந்தேன். சொல்லலாம்னு இருந்தீங்களா? எப்போ? நான் ஜெயிலுக்கு போன பிறகா? இந்த 2 தம்பிகளும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லாம இருந்திருந்தா நான் விஷயம் வச்சுட்டேன்னு என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பீங்க. நீங்க எல்லா ஒரு மனுஷன்னு நான் இவ்ளோ காலம் உங்களுக்கு பணிவிட செஞ்சேன் பாருங்க. முதல்ல என்ன சொல்லணும்? மாமா, இதோ பாருங்க, இவ்ளோ நாள் என்ன நீங்க குறை சொல்லிட்டே தான் இருந்தீங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா விஷயம் வச்சுட்டேன்னு எப்போ என் குணத்தையே தப்பா பேசுனீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. இனிமே இந்த வீட்ல இருக்கறதே தப்பு. நான் என் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களும் உங்க மகனும் அந்த மிளகா விதையிலேயே ரசம் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. மல்லி, என்ன மன்னிச்சிடுமா. கண்ணு தெரியாம பேசிட்டேமா. என்ன இருந்தாலும் உன் சமையல் மாதிரி வருமா சொல்லு. காலையில விஷமா தெரிஞ்சது இப்ப அமிர்தமா? சொல்லுங்க மாமா. மல்லி, என்ன மன்னிச்சிரு. இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அம்மா மல்லிகா, நீ போயிட்டா இந்த வீடே சுடுகாடாயிருமா. நான் இவ்வளவு நாள் உன்னை குறை சொல்லி தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா. இந்தாமா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டு புடவையா பார்த்து எடுத்துக்கோ. தயவு செஞ்சு போயிடாதே. பணத்துக்காக ஒண்ணு நான் இங்க இல்ல மாமா. ஒரு மனுஷியா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மட்டும் சரியா கொடுங்க. அதுவே எனக்கு போதும். அப்படி சொல்லிட்டு மதனுக்கும் அருணுக்கும் ரொம்ப நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் சுப்பையா மல்லிகாவை எந்த குறையுமே சொல்லாம அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க.